ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டம் என்கிற நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இது ஒரு சாதாரணமான ஒரு வகையைப் போல, ஒரு ஓட்டத்தைப் போல அல்ல. இந்த ஓட்டத்திலே நீங்களும் நானும் சகலவிதமான உருமாற்றத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தின் தன்மைகளை எளிதான விதமாக உங்களாலும் என்னாலும் கற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி இந்த ஓட்டங்களை பற்றியதான நிலைகளை நாம் அறியாது இருக்கிறது உண்டானால் இந்த ஓட்டத்திலே பாதி வழியிலே நின்று போகக்கூடிய ஒரு மக்களாய் நாம் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்து விடுகின்றோம். கர்த்தருடைய வேதத்துல ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார் அப்படின்னா, இந்த கடைசி கால ஓட்டம் இது ஒரு ஆவிக்குரிய ஓட்டம். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம் கடந்து போக வேண்டும் என்றால் மாம்சத்தினுடைய சிந்தனைகள் எல்லாம் முற்றாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். இந்த மாம்சத்தின் நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய அந்த ஓட்டத்திலே நீங்களும் நானும் தொடர்ந்து ஓடுகிறது என்பது முடியாது. ஆவிக்குரிய ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் ஆவி மேலெழும்பக்கூடியதாகவும் மாம்சம் உள்ளடக்கப்படக்கூடிய அந்த நிலைகளை எட்டக்கூடியதாகவும் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை உங்களாலும் என்னாலும் சரியான விதத்தில் ஓடி முடிக்க முடியும். மற்றபடி ஆவிக்குரிய சிந்தனைகள் உள்ளடக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த ஓட்டத்தின் நிலைகளை புரிந்து கொள்ளவே நம்மால் முடியாது. இந்த ஓட்டம் எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும், எது நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தினுடைய இலக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஓடி முடிக்க எவ்வளவு காலம் ஆக துவங்கும் என்கிறதை பற்றிதான சகல விளக்கங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே இந்த ஆவிக்குரிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே மேலெழும்ப வேண்டியது அவசியம். இந்த ஓட்டத்திற்கு பலவிதமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அதில் குறிப்பாக நம்முடைய தியானத்திலே நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் மறுரூபம் என்கிற ஒரு மாற்றம். இந்த மாற்றம் வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய நிலை மேலெழும்பி மாம்சத்தினுடைய தன்மைகள் உள்ளடக்கப்படக்கூடிய அந்த நிலைகளை நாம் எட்ட துவங்க ஆரம்பிக்கின்றோம். மற்றபடி மாம்சம் மேலெழும்பி இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த ஓட்டத்தின் தன்மைகளை உங்களாலும் என்னாலும் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள முடியாது. இது ஒரு ஆவிக்குரிய ஓட்டமாக இருக்கிறதுனால ஆவிக்குரிய தடைகள் எங்கெங்கெல்லாம் வருகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எந்த மார்க்கத்திலே வருகிறது, நம்மை தடுக்கக்கூடிய அநேக விதமான ஏதுக்கள் எதன் மூலமாய் உருவாக்கப்படுகிறது, ஒருவேளை சாத்தானின் மூலமாய் வரலாம், ஒருவேளை நம்முடைய சொந்த மாம்சத்திலேயே அந்த காரியங்கள் புறப்பட்டு வருகிறதை பார்க்க முடியும். இது எதன் மூலமாய் வருகிறது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே இந்த ஆவிக்குரிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய ஒன்று. இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும், எது நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி, இதை அடைய எத்தனை காலம் ஆக்கப்பட முடியும், நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய தடைகள் எங்கெங்கெல்லாம் வர ஆரம்பிக்கிறது, அவைகளை மேற்கொண்டு நாம் அந்த பயணத்திலே தொடர்ந்து ஓட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், இந்த நிலைகள் எல்லாவற்றையும் தெளிவான வண்ணமாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி மாம்ச இயக்கத்தினால் இவைகளை ஆசிரிக்க நம்மால் ஆகிறதில்லை. மறுரூபம் என்று அழைக்கப்படக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையில வரணும். மறுரூபத்தை பற்றி ஒரே வார்த்தையில் உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்றால் மாம்சம் முற்றிலும் களையப்பட்டு ஆவிக்குரிய நிலைகள் மேலெழும்பக்கூடிய அனுபவத்திற்கு பெயர் தான் மறுரூபம். இந்த ஆவிதான் இப்பொழுது முன் நின்று எல்லா விதமான செயல்பாடுகளின் ஊடாக நம்மை நடத்தி கொண்டு போக வேண்டியது அவசியம். ஆவியினுடைய மறுரூபம் அப்படின்னு சொன்னா பல நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தில் நம்ம கற்றுக்கொண்டு வர ஆரம்பித்தோம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நம்முடைய சிந்தனையிலே வரக்கூடிய மறுரூபம், சாயலிலே உருவாக்கப்படக்கூடிய மறுரூபம், ஆண்டவராகிய தேவனுக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மைகளாகிய மறுரூபம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆவியாய் இருக்கக்கூடிய அந்த கர்த்தருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவம் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் கேளுங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 18வது வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகின்றோம். இப்போ நம்முடைய சாயல்ல ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தினுடைய நிலைகளை நாம் பார்க்கின்றோம். ஆவியாய் உருவாக்கப்படக்கூடிய நிலை. இந்த ஆவியாய் மாற்றத்தின் ஊடாக நாம் கடந்து போக வேண்டும் என்றால் அதுவும் எந்த ஆவியை போல, கர்த்தருடைய ஆவியை போல மாற்றத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெறப்போகின்றோம். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை சரியான விதத்தில் நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள முடியும். மற்றபடி கர்த்தராகிய தேவன் அந்த சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் பல நேரங்களில் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டியது அவசியம். ஆனால் இந்த கர்த்தருடைய ஆவியாய் இருக்கக்கூடிய அந்த சாயலாக நம்முடைய மறுரூபத்தின் நிலை உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால்
அப்படியானால் தேவன் சிந்தித்தவுடன் அந்த அந்த சித்தத்தை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் விடுகின்றோம். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் இதே அனுபவத்தை தான் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெறக்கூடியவராய் விளங்கினார். எப்படின்னா, இந்த பரிசுத்தமுள்ள ஆவியானவராகிய தேவன் எதை நினைத்தாரோ அதை உடனே ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய மனதிலே பெற்றுக்கொள்ளக்கூடியவராய் காணப்படுகிறதை நீங்களும் நானும் மெய்யாகவே வாசித்திருக்க முடியும். இதே மாதிரியான ஒரு அனுபவம் இந்த கடைசி காலத்திற்கு உங்களுக்கும் எனக்கும் அத்தியாவசியமான தேவையாக விளங்குகிறது. இந்த அனுபவம் வர ஆரம்பிக்கும் போதுதான் இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படிக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அதுக்காக நாம் காலங்களை எடுக்க ஆரம்பிக்கிறது உண்டாலும் நம்முடைய நாட்களை நாம் விடக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றோம். அப்ப அந்தந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் எதை நினைக்க ஆரம்பித்தாலும் உடனே நான் அந்த விஷயத்தை ரிசீவ் பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உடனுக்குடனாக அந்த தேவனுடைய சித்தத்தை பெறக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த ஓட்டத்தை தடையில்லாமல் ஓடி முடிக்க நம்மால் ஆகும். மற்றபடி இந்த ஓட்டத்தினுடைய காரியங்களிலே நாம் கடந்து போய் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக காத்திருந்து அடுத்த ஸ்டெப் நான் எங்க வைக்கிறேன் ஆண்டவரே, அடுத்த ஸ்டெப் எங்க வைக்கிறேன் ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலைகளின் ஊடாக போகிறது உண்டானால் காலங்கள் இன்னும் அதிகமாய் கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆவியானவராகிய தேவன் எதை நினைக்கிறாரோ உடனே அந்த சித்தத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே விலகிக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான ஒரு சாயலின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதா இந்த கடைசி கால இந்த ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் ஒரு மேன்மை என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த ஆவியினுடைய இயக்கத்துக்குரிய காரியங்களை பற்றி கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆவி இயங்க வேண்டும் என்று சொன்னாலே பாரமான எல்லா விதமான விஷயங்களையும் முதல் காரியம் நாம் புறம்பாக தள்ள வேண்டியது அவசியம். இந்த பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய வரைக்கும் ஆவியானது தீவிர கதியாக இயங்குகிறது என்பது இயலாது. ஏன்னா இந்த ஆவிக்குரிய காரியங்களில் பாரம் ஏற்றி வைக்கப்பட இதனுடைய இயக்கம் மெய்யாகவே மட்டுப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்து விடுகிறது. பாரமாய் காணப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் முதல் காரியமாய் அப்புறமாக்க வேண்டியது அவசியம். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதுல 12வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. நான் இதை உங்களுக்காய் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். இந்த இடத்துல வசனம் என்ன போடுங்க பாருங்க. பாரமான எல்லாவற்றையும் நீங்களும் நானும் தள்ளினால் மட்டும்தான் அந்த ஓட்டத்தினுடைய நிலை லகுவான ஒரு ஓட்டமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பாரத்தை சுமந்து நாம் ஓடுகிறது உண்டானால் நம்முடைய ஓட்டம் மெய்யாகவே பலவீனமான ஒரு ஓட்டமாய் இயங்குகிறதை பார்க்க முடியும். இந்த கடைசி கால ஓட்டத்தில் நீங்களும் நானும் இயங்கக்கூடிய இயக்கம் அது பலம் வாய்ந்த ஒரு இயக்கமாய் காணப்படும். ஏன்னா இது ஒரு அதாவது துவக்க கால ஓட்டம் அல்ல, இது ஒரு இறுதி நிலையிலே அல்லது இறுதி சுற்றினுடைய ஒரு ஓட்டம். இந்த ஓட்டத்தில் தான் நம்முடைய முழு பலனை நம்முடைய முழு சக்தியை நாம் பயன்படுத்த வேண்டியது அவசியம். அப்படி ஓடினா தான் நம்முடைய லட்சிய இலக்கை உங்களாலும் என்னாலும் எட்ட முடியும். ஆரம்ப நாட்களில் ஓடக்கூடிய மக்களுடைய நிலைகள் நம்ம பார்த்துருக்கலாம். அவங்க ஆரம்ப நேரத்தில் துவக்கத்தில் ரொம்ப ஸ்லோவாகவே ஓடிட்டே வருவாங்க. ஆனால் கடைசி சுற்று ஓட்டத்தில் தான் தன்னுடைய முழு பலனை அவர்கள் பயன்படுத்தி தன்னுடைய இலக்கை எட்டக்கூடிய அளவிற்கு தீவிரம் காண்பிக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த ஓட்டம், இது கடைசி சுற்றான ஒரு ஓட்டம். இந்த ஓட்டத்தில் நாம் பலவீனமாய் அல்ல, நம்முடைய முழு பலத்தை பயன்படுத்தி இந்த ஓட்டத்தின் ஊடாக நம்ம கடந்து போகணும். இந்த காரியத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்னா, பாரமான எல்லா விதமான விஷயங்களையும் நீங்களும் நானும் முதல் காரியம் அப்புறப்படுத்த வேண்டியது அவசியம். பாரங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில் 27வது அதிகாரம் 18, 19, 38 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 18, 19, 38 ஆகிய வசனங்கள் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். வாசிக்கிறேன், கேளுங்க. மேலும் பெருங்காற்று மழையினால் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 19வது வசனத்தை பாருங்க. 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். உங்களுக்கே தெரியும், கப்பலில் தளவாடங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அது ஒருவேளை அந்த கப்பலை ஏதாவது ஒரு பழுதுகள் வருகிறது உண்டானால் அந்த ரிப்பேர் பண்ணக்கூடிய நிறைய கருவிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இந்த தளவாடங்கள் எல்லாம் அதையே நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. இவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க. முதல் காரியம், அந்த விற்பனைக்காக வைக்கப்படக்கூடிய சரக்குகள் பலவற்றையும் அவங்க கடலில் தூக்கி எறிய ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவர்கள் அந்த கப்பலினுடைய அந்த பாரம் அதிகமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால சுழல் காற்றிலே அந்த கப்பல் மாட்டிக்கொண்டது. இந்த சுழல்
காற்றிலே நின்று நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. பாரமான எல்லா விஷயத்தையும் நாம் மெய்யாகவே சமுத்திரத்திலே தூக்கி எறிய வேண்டும். முதல் காரியம் அவங்க என்ன காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கப்பல்ல காணப்படக்கூடிய சரக்குகள்ல பல சரக்குகளை அவர்கள் தூக்கி எறிய ஆரம்பிக்கிறாங்க. 2வது நாளிலும் இன்னும் அந்த கப்பலினுடைய நிலைகள் ரொம்ப தடுமாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்ச உடனே, இருப்பு தளவாடங்களில் அடைக்கப்படக்கூடிய நிறைய விதமான இந்த கப்பலை பழுது பார்க்கக்கூடிய அந்த அந்த கருவிகள் யாவற்றையும் கூட அவர்கள் சமுத்திரத்தில் தூக்கி எறிய ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை அந்த கப்பல் அந்த சமுத்திரத்திலே பழுதாக காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், இனி நாம் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு யோசனை அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும். அவர்கள் ஜீவன் தப்ப வேண்டும் என்றால் கப்பலை அவர்கள் லகுவாக்கித்தான் தீர வேண்டியது அவசியம். எதையெல்லாம் பாரமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதோ அவைகள் எல்லாம் முதல் காரியம் சமுத்திரத்தில் எறிய வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில கூட பாரமாய் இருக்கக்கூடிய காரியங்களை வைத்துக்கொண்டு பயணம் பண்ணுகிறது என்பது ரொம்ப கஷ்டம். இந்த பாரங்கள் எல்லாவற்றையும் லகுவாக்க துவங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்மை சுற்றிலும் நெருங்கி இருக்கக்கூடிய நிறைய பாரங்கள், நிறைய விதமான கவலைகள், நிறைய விதமான வேதனைகள், இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய நிலைகளை நோக்கி உங்களாலும் என்னாலும் பயணிக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆகாய விமானம் மேலெழும்ப வேண்டும் என்று சொன்னால் பாரம் அதிகமாக ஏற்றி வைக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அதனுடைய பறக்கக்கூடிய விகிதம் மெய்யாகவே மட்டுப்படுத்தப்படுகிறதை பார்க்க முடியும். பாரத்தை அவங்க லகுவாக்கணும். அதே மாதிரி இந்த கப்பல்ல அந்த பயணிக்கக்கூடிய மக்களுடைய ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பயணிக்கக்கூடிய எல்லா விதமான மக்களுடைய ஜீவன்களுக்கு ஈடாக அங்கு காணப்படக்கூடிய சரக்குகளை தூக்கி அவங்க கடல்ல எறியணும். அங்கு காணப்படக்கூடிய ரிப்பேர் பார்க்கக்கூடிய அந்த தளவாடங்களையும் அவர்கள் சமுத்திரத்தில் எறியணும். அது மட்டும் இல்லாமல் 3வது ஒரு விஷயத்தை பற்றி கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 38வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை வாசிக்கிறேன் பாருங்களேன். திருப்தியாய் புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். அவங்களுடைய ஆகாரத்துக்கு அது முக்கியம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கோதுமை கிடையாது அவங்களுக்கு. அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் இனி கப்பல் எப்போ போய் அந்த கரையை சென்று அடைகிறதோ அதன் பின்புதான் அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை அவர்களால் மெய்யாகவே சேகரிக்க முடியும். அப்போ அவங்களுக்கு தேவையான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேவை நிறைந்த ஒரு காரியமாய் காணப்படக்கூடிய அந்த கோதுமையை கூட அவர்கள் சமுத்திரத்திலே எரிந்து, அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு, கப்பலை அவர்கள் லகுவாக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில மேன்மையாய் காணப்படக்கூடிய விஷயத்தை கூட இந்த ஓட்டத்திற்காக நீங்களும் நானும் தொலைக்க பிரயாசப்படுறோம். அது என்னுடைய வாழ்க்கையிலே பாரத்தை உருவாக்குகிறது. அது ஒருவேளை இந்த உலகத்திற்கு அது மிகவும் அத்தியாவசியமான ஒரு காரியமாக இருக்கலாம். அந்த அந்த ஜனங்கள் செய்த காரியத்தை பாருங்களேன். அவங்களுக்கு அதாவது உலக பிரகாரமான சாப்பாட்டுக்கு அந்த கோதுமை ரொம்ப முக்கியம். என்றாலும் கூட அவர்களுக்கு அந்த கோதுமையை காட்டிலும், அவர்களுடைய சாப்பாட்டை காட்டிலும் அவருடைய உயிர் ரொம்ப பிரதானமாய் காணப்பட ஆரம்பிச்சதுனால அவர்கள் உயிரை காப்பாற்றும்படிக்காக தங்களுக்கு முன்பதாக காணப்படக்கூடிய ஆகாரத்துக்குரிய கோதுமைகளை அவர்கள் சமுத்திரத்தை தூக்கி எறிய ஆரம்பிச்சாங்க. அப்போ பாரமான காரியங்களை லகுவாக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு மிகவும் அத்தியாவசியமான தேவையாய் காணப்படக்கூடிய காரியத்தை கூட இழக்க நீங்களும் நானும் கவலைப்படக்கூடாது. அதை நீங்கள் ஆவலோடு கூட இந்த காரியங்களை இழந்து தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அநேகம் விதமான மகிமையான காரியங்களை சுதந்திரிக்க வேண்டியது அவசியம். ஆதி காலத்தில் காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் ஜனங்களுடைய வாழ்க்கையின் நிலைகளை பாருங்க. தங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்ட மேன்மையாய் காணப்பட்ட நிறைய விஷயத்தை அவர்கள் தூக்கி எறிய ஆரம்பிச்சாங்க. ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேதுருவும் அவருடைய சகோதரர்களும், ஆண்டவராகிய தேவன் அவர்களை அழைக்கக்கூடிய நேரத்தில் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அவர்கள் தங்களுடைய படவையும் தங்களுடைய வலைகளையும் தங்களுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு ஆண்டவராகிய தேவனை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பிழைப்பு. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவையான காரியங்கள் யாவற்றையும் சம்பாதிக்கக்கூடிய நிலைகளை தருகிறது அந்த படகும் வலைகள் தான். இந்த வலைகளையும் கர்த்தருடைய நாமத்தினால் படகையும் அவர்கள் ஆண்டவராகிய தேவனுக்கு துறக்க ஆரம்பிச்சனால தான், பாரமான காரியங்களை அவர்கள் லகுவாக்க ஆரம்பிச்சனால தான் கர்த்தருடைய பணியை செய்யக்கூடிய ஒரு மக்களாய் அவர்கள் மெய்யாகவே மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட காணப்படும் ஒவ்வொரு விதமான பாரமான காரியங்களை லகுவாக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய திட்டத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். மற்றபடி முடியாது. நிறைய கவலைகளை மனசுக்குள்ள வச்சுட்டு உங்களாலும் என்னாலும் ஊழியம் பார்க்க முடியாது. நிறைய பாரமான அநேகம் சுமைகளை வைத்துக்கொண்டு உங்களாலும் என்னாலும் ஊழியத்தில் தேவனுடைய இஷ்டத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் முடியாது. பலவிதமான நெருக்கங்களை, பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகளை நம்முடைய மனதிற்குள்ளாக வைத்துக்கொண்டு இது என்னுடைய வாழ்க்கை விட்டு போச்சு, அது எனக்கு கவலை, இது இந்த மக்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அது எனக்கு கவலை, சபைகளில் எத்தனை விதமான காரியம் காணப்பட ஆரம்பிக்கிறது, இது எனக்கு கவலை என்று சொல்லி பலவிதமான கவலைகளும் பாரங்களும் நம்முடைய வாழ்க்கையை நெருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய அந்த சகல விதமான ஓட்டத்தில் சரியான ஓட்டத்தினுடைய இலக்கை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகாது. அதனால தான்
தான் கர்த்தருடைய வசனம் சொல்றது மாதிரி பாரமாய் காணப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு புறம்பாக்க பிரயாசப்பட வேண்டியது அவசியம் என்று கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்ல ஆரம்பிக்கின்றார். இப்போ நம்ம பார்க்க போகின்ற முக்கியமான பாரத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது, கொஞ்சம் ஆழமாக இந்த காரியங்கள் யாவற்றையும் கவனிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்றேன். ஆதியாகம புத்தகத்தில் 24வது அதிகாரம் 56வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 56வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றார். இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்தின்படி எலெயாசார் என்கிற மனிதன் ஆபிரகாமுடைய வார்த்தையின்படி தன்னுடைய மகனுக்கு ஒரு பெண் பார்க்கக்கூடிய அந்த காரியத்தின் ஊடாக போறான். அந்த வேலை, எல்லா விதமான வேலையும் அந்த மனுஷன் செஞ்சு முடிச்சிட்டான். இனி அந்த வேலைக்குரிய ஒவ்வொரு விதமான அறிக்கைகளை போய் அந்த எஜமானுக்கு முன்பதாக அறிவிக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்துல காணப்படக்கூடிய மக்கள் சொல்றாங்க, கொஞ்ச நாள் நீங்க தங்கி இருந்து விட்டு கொஞ்ச நாள் இளைப்பாறி விட்டு பின்பு உங்களுடைய அந்த பயணத்தின் ஊடாக கடந்து போகலாம்னு பேசுகிறாங்க. ஆனால் இந்த மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, நீங்கள் என்னை தடை பண்ணக்கூடாது. ஏன்னா என்னுடைய எஜமானுடைய வேலை நான் முடிச்சிட்டேன், இனி நான் இளைப்பாறக்கூடிய நேரம் இங்கே கிடையாது. எனக்கு உண்டான எல்லா விதமான பணிகளை தந்த எஜமானுக்கு முன்பதாக நான் அந்த காரியத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சில நேரத்தில் நம்முடைய ஊழியங்கள் யாவும் நிறைவாக்கப்பட்ட பிறகு மாம்சம் பலவிதமான ஓய்வுகளை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சில நேரத்தில் நம்முடைய மாம்சம் சொல்ல ஆரம்பிக்க, ரொம்ப அந்த ஊழியத்தில் ரொம்ப நிறைய பிரயாசத்தை செஞ்சுட்டேன், ஆகவே உன்னை அறியாத ஒரு டயர்னஸ் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால சற்று நீ ஓய்வின் ஊடாக கடந்து போய் பின்பு உனக்கு உண்டான அறிக்கைகள் யாவற்றையும் எஜமானுக்கு முன்பதாக போய் நீ சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா, ஆவியினுடைய இயக்கம் அது மெய்யாகவே மட்டுப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், மாம்சத்தினால் அநேகம் கட்டுப்பாடுகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த மாம்சத்தின் அந்த காரியத்தின் நிமித்தமாய் வரக்கூடிய சோம்பல் நம்முடைய ஆவியினுடைய நிலைகளையும் பற்றி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு தடைகளை உருவாக்கக்கூடிய மாம்சம் நமக்கு சப்போர்ட்டிவாக தான் நிறைய வார்த்தைகளை பேசும். கொஞ்ச நாள் நீங்கள் ஓய்வெடுத்து கொண்டு போக வேண்டியது அவசியம். எஜமானுடைய பணி நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டீங்க, கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டீங்க. ஆனால் கால தாமதம் ஆகி இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் போய் அறிவிக்கக்கூடிய அந்த காரியத்திற்கு என்ன பிரச்சனை வரப்போகிறது? ஆகவே கொஞ்ச நாள் நீங்கள் ஓய்வெடுத்து கொண்டு பின்பு நீங்கள் உங்களுடைய பயணத்தை துவங்கலாம். இந்த மாதிரி மாம்சத்தினால் வரக்கூடிய தடைகளுக்கு நீங்களும் நானும் இடமளிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன், சில நேரங்களில் ஊழியத்தின் ஊடாக கடந்து போன பிறகு, ஊழியங்கள் யாவற்றையும் முடித்து அதன் பின்பதாக நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு உடனே நீங்களும் நானும் ஓய்வின் ஊடாக போய்விடக்கூடாது. அந்த ஊழியத்திலே காணப்படக்கூடிய பல விதமான நிலைகளை ஆராய்ந்து பார்த்து, எங்கே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை தாண்டி மிஞ்சி நான் பேசியிருக்கிறேன், எங்கே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு குறைவாக நான் பேசியிருக்கிறேன், எந்த இடத்தில் நான் ஆண்டவராகிய தேவனை காட்டிலும் என்னை நான் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறேன், எந்த இடத்தில் ஆண்டவராகிய தேவனை நான் மட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறேன், எந்த இடத்தில் மிகுதியாய் நான் வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிருக்கிறேன், எந்த இடத்தில் தகுதியற்ற காரியங்களை நான் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறேன், அந்த கூட்டம் முடிந்த பிறகு மக்களோடு கூட பேசக்கூடிய நேரத்தில் எந்த இடத்தில் நான் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்திருக்கிறேன் என்று சொல்லி அலசி ஆராய்ந்து பார்த்து அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சீராக்க வேண்டியது அவசியம். இதுதான் ஒரு ஆவியினுடைய அந்த நிலை. ஆனால் இந்த நிலைக்கு மாம்சம் தடைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மாம்சம் சொல்லும், ஊழியத்தில் நீ ரொம்ப நிறைய பிரயாசத்தின் ஊடாக கடந்து போயிட்டப்பா, காலையிலிருந்து இது வரைக்கும் நிறைய பிரசங்கங்கள் யாவற்றையும் செய்து முடித்து ரொம்ப நீ உன்னுடைய சரீரத்தில் ரொம்ப அநேக விதமான இந்த தளர்வாய் காணப்பட ஆரம்பிக்கிற, சற்று நீ ஓய்வெடுத்துக்கொண்டு நாளைய தினத்தில் இந்த அறிக்கைகள் யாவற்றையும் கர்த்தருக்கு முன்பதாக சொல்லலாம். இல்லை, அன்றன்றைக்கு உரிய வேலையை அன்றன்றைக்கு செய்ய வேண்டும் என்கிற அந்த நியதி தான் ஆவிக்குரிய ஓட்டத்தினுடைய ஒரு பீக். இந்த காரியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே சற்று நான் காலதாமதம் ஆக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், வசனத்தில் என்ன போடுவது பாருங்க, ஏற்ற சமயத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை தான் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொன் பழங்கள். அந்த நேரம் தாழ்த்தி நீங்க சொன்னீங்கன்னா அதனுடைய வேல்யூவை எல்லா விதமான காரியத்தையும் அந்த வார்த்தையானது இழந்து போக ஆரம்பிச்சிடும். அப்ப கர்த்தராகிய தேவன் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை என்னுடைய கரங்களிலே தந்திருக்கிறாரோ அந்த காரியத்திற்கு விரோதமாய் எந்த தடைகள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை நீங்களும் நானும் முதல் காரியம் புறம்பே தள்ள வேண்டியது அவசியம். இந்த தடைகளை நீங்கள் தாண்டாது இருக்கிறது உண்டானால், நமக்கு தடைகள் எங்கெங்கெல்லாம் இருந்து வர ஆரம்பிக்கிறது சொன்னால் நம்முடைய ஆவியினுடைய இயக்கத்திற்கு எதிராக நிறைய தடைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆவி தன்னிச்சையாக
இச்சையாய் இயங்க முடியாதவருக்கு மாம்சத்தினால் இருந்து வரக்கூடிய தடைகள், சொந்த பந்தங்களின் மூலமாய் இருந்து வரக்கூடிய தடைகள், இன்னைக்கு ஒரு நாள் நீ ஜெபம் பண்ணாம இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இன்னைக்கு ஒரு நாள் நீ மற்ற காரியத்தின் ஊடாக கடந்து போனா உனக்கு என்ன விதமான இழப்புகள் உன்னுடைய வாழ்க்கையிலே வரப்போகுது என்று சொல்லி பல விதமான தடைகள் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை எழும்ப விடாமல் தடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை உருவாக்குகிறத பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிற இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு உண்டான பணிகளை நான் முடிக்கக்கூடிய வரைக்கும் ஓய்ந்திருக்கக்கூடாது. என்னுடைய வேலையினுடைய முழுமையை நான் எட்டக்கூடிய வரைக்கும் என்னுடைய இயக்கத்தை நான் மட்டுப்படுத்திடக்கூடாது. என்னுடைய வேலையினுடைய முழுமை எப்போ முடிய ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, என்னுடைய கைகளிலே கொடுக்கப்படக்கூடிய பொறுப்பை நான் செய்கிறதோடு கூட என்னுடைய பணியானது நிறைவாக்கப்படுகிறது இல்லை. அதை செஞ்சு முடிச்சுட்டு என் எஜமானுக்கு போய் நான் கணக்கு சொல்லணும். அதான் என்னுடைய வேலையினுடைய நிறைவு. அந்த நிறைவு என்னுடைய வாழ்க்கையிலே வராதிருக்கக்கூடிய வரைக்கும் நீங்கள் அந்த நிறைவுக்கு முன்பதாக ஓய்வின் கூடாக கடந்து போகிறது உண்டானால் தேவ நாளில் நீங்களும் நானும் கணக்கு சொல்லணும். இதைத்தான் கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். என் ஆவியை இயங்க விடாத பாரமான தடைகள் என்ன உண்டு? அங்கெல்லாம் அவங்க என்ன காரியத்தை செய்கிறாங்க? அவங்க ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை சொல்றாங்க. என்னுடைய பெண்ணை நீங்கள் அழைத்து கொண்டு போக போறீங்க. உங்களுடைய எஜமானுடைய அந்த மகனுக்கு மனைவியாக நீ கொண்டு போக போறீங்க. எங்களுடைய பெண் இத்தனை காலங்கள் எங்களோடு கூட வளர்ந்தவர்கள், எங்களோடு கூட இருந்தவங்க. ஆகவே சற்று காலம் நீங்கள் கால தாமதமாகி நீங்கள் கடந்து போகிறது உண்டானால் எங்களுடைய பெண் எங்களோடு கூட இன்னும் சற்று காலம் மெய்யாகவே தங்கி இருந்து சந்தோஷமாய் பேசி நாங்கள் அவர்களை வழி அனுப்ப முடியும். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, சில சாக்கு போக்குகளை நம்முடைய மாம்சம் சொல்ல ஆரம்பிக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கிற, ரொம்ப பலவீனமாக இருக்கிற, சற்று நீ உன்னுடைய அந்த காரியங்கள் யாவற்றையும் நீ மெய்யாகவே ஒதுக்கி வைத்துக் கொண்டு நீ ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம். நீ இன்னும் அநேக விதமான காரியத்தின் ஊடாக கடந்து போகிறது என்ன? பல நிலைகளில் நம்முடைய ஆவிக்குரிய தன்மைகளை தடுக்கக்கூடிய சில முக்கியமான உறவின் சூழ்நிலைகளைப் போல இவங்களாம் உறவினர்கள், உற்றார்களைப் போல காணப்படக்கூடிய மக்கள். அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த பெண்ணை பார்த்துருக்கிறீங்க, இந்த பெண்ணை நீங்க கூட்டிட்டு போக போறீங்க, இந்த பெண் இன்னும் சற்று காலம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விருப்பப்படுகிறோம். இந்த விருப்பத்திற்கு நீங்கள் இணங்கினால் உங்கள் ஆவியின் இயக்கம் தடைப்பட்டு போக ஆரம்பிச்சிடும். இது ஒரு பாரம். எப்படி பாருங்களேன், நமக்கே தெரியாத ஒரு பாரத்தை பாருங்க. நான் என்னை அறியாமல் அவர்களுக்கு இணங்க ஆரம்பிக்கிறது, இது ஒரு பாரம். என்னுடைய ஆவியின் இயக்கத்திற்கு இந்த மாம்சம் தடையாக காணப்பட ஆரம்பிக்கிறது. இதுதான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார். இந்த ஆவியின் இயக்கத்திற்கு எந்தெந்த இடம் தடையாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை முதலாக நீங்களும் நானும் புறம்பாக்க வேண்டியது அவசியம். இது உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும், வரக்கூடிய வரைக்கும் உங்கள் ஆவியினுடைய இயக்கம் முற்று பெற முடியாது அல்லது முழுமை அடைய முடியாது. ஆவியினுடைய இயக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இயக்கத்தினுடைய எண்டிங் வரைக்கும் அவன் கடந்து போயிடும். ஒரு ஊழியம் சொன்னா அதனுடைய எண்டிங் வரைக்கும், ஒரு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஒரு ஆலோசனை சொல்ல ஆரம்பிக்கிறார்னு சொன்னா அதனுடைய முடிவு வரைக்கும் அரைகுறையாக நீங்களும் நானும் காரியங்களை செய்ய ஆரம்பித்தால் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலைகள் உங்கள் ஊழியத்தின் மூலம் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். இது ஒரு அரைகுறையான ஒரு ஊழியம். உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு மனுஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ணின்னு வச்சுங்களேன், பாதி ஆப்ரேஷனோடு கூட நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு நாளை தினத்தில் இந்த ஆப்ரேஷன் நான் கண்டினியூ பண்ணுகிறேன் என்று சொன்னால் அந்த மனுஷன் செத்து போயிடுவான். அந்த ஆப்ரேஷனை நீங்கள் துவங்குகிறது முன்னாலும் முடிச்சிடுறோம். இதே மாதிரி தான் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பினுடைய நிறைவை எட்டக்கூடிய வரைக்கும் நீங்களும் நானும் ஓய்ஞ்சிருக்கக்கூடாது. நீங்களும் நானும் சற்று நாம் ஓய்வாக காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டால் இது ஒரு பாரம். இந்த பாரத்தில் நம்மை அறியாத அநேக விதமான சூழ்நிலைகள் நமக்கு வார்த்தைகளை பேச ஆரம்பிக்க. என்ன வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, நீ ரொம்ப பலவீனமாய் காணப்படுகிறாய், சற்று நீ ஓய்வின் கூடாக போய் பின்பு உன்னுடைய ஆவியின் இயக்கத்தினை துவங்க ஆரம்பிக்கலாம் என்கிறதை பற்றி பல ஆலோசனைகள் உங்களுக்கு பாரமாக ஏற்றி வைக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த பாரம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தாண்டி போகாது இருக்கிறது உண்டானால் நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தரால் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய இலக்கின் இறுதி வரைக்கும் எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகாது. இப்ப கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஆவியின் இயக்கத்திற்கு தடையை தரக்கூடிய பல விதமான பாரங்களை பற்றி, சில முக்கியமான காரியங்களை பற்றி நம்முடைய தியானத்தின் ஊடாக நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். கொஞ்சம் ஆழமா நான் பேசுறேன். இந்த காரியங்களை பற்றி நீங்கள் சற்று ஆழமாக நீங்களும் கவனிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஆலோசனையான வார்த்தைகள் யாவற்றையும் சொல்லுகின்றேன். முதலாவது, நம்முடைய ஆவியின் இயக்கத்திற்கு தடையாக உருவாக்கப்படக்கூடிய பாரங்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ராவின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 18 முதல் 24 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எஸ்ராவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18 முதல் 24 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்றதுன்னு சொல்லி பாருங்க, கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது. 19வது வசனம், நம்முடைய உத்தரவினால் சோதித்து பார்க்கும்போது அந்த பட்டணம் பூர்வ காலம் முதல் ராஜாக்களுக்கு விரோதமாய் எழும்பினது என்றும்
அதிலே கலகமும் ராஜ துரோகமும் காணப்பட்டது என்றும் 20வது வசனம், எருசலேமில் வல்லமையுள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும் அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சகல தேசங்களையும் ஆண்டு வந்தார்கள் என்றும் பகுதியும் தீர்வையும் ஆயமும் அவர்களுக்கு செலுத்தப்பட்டது என்றும் தெரிய வருகிறது. 21வது வசனம், இப்பொழுதும் நம்மிடத்திலிருந்து மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரையும் அந்த மனிதர்கள் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்திவிடும்படி கட்டளையிடுங்கள். 22வது வசனம், இதிலே நீங்கள் தவறாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள், ராஜாக்களுக்கு நஷ்டமும் சேதமும் வரவேண்டியது என்ன என்று எழுதி அனுப்பினார். 23வது வசனம், ராஜாவாகிய அர்தசஷ்டாவுடைய உத்தரவின் நகல் ரெகூமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயிக்கும் அவர்கள் வகையராவுக்கும் முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடனே எருசலேம் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். 24வது வசனம், அப்பொழுது எருசலேமிலே உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. முதல்ல ஆவியருடைய இயக்கத்திற்கு முதல் தடை எங்கிருந்து வருதுன்னு பாருங்களேன். வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த வசனத்தில் அவங்க பேசக்கூடிய வார்த்தையை கொஞ்சம் நீங்கள் ஆழமாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா என்ன போட்டுக்கு பாருங்க. நதிக்கு அப்புறத்தில் அவர்கள் எல்லா விதமான மக்களும் எருசலேம் ஜனங்களால் ஆளுகை செய்யப்பட்டாங்க. எருசலேம் மக்கள் வசித்த அந்த பகுதி என்றாலும் கூட அவர்களுக்கு நாங்கள் தீர்வையும் ஆயமும் செலுத்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தோம். எல்லா ராஜாக்களையும் அடிமைகளாக மாற பண்ணி அவர்கள் அந்த பகுதியிலே தங்களுடைய காரியங்கள் யாவற்றையும் ரொம்ப பலமாக அந்த காரியங்கள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆகவே இந்த வேலைகளை நீங்கள் திரும்ப செய்கிறது உண்டானால் அந்த எருசலேமிலே காணப்படக்கூடிய அரசர்களைப் போல மீண்டும் பலம் வாய்ந்த அரசர்கள் எங்களை அவர்கள் அடிமையாக மாற பண்ண ஆரம்பிக்கிறதுனால நாங்கள் அவர்களுக்கு தீர்வையும் ஆயத்துக்குரிய காரியங்களையும் நாங்கள் கட்ட வேண்டியது என்ன? ஆகவே இந்த வேலையை நீங்கள் தடுக்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறார். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், நெகேமியாவுடைய கையிலும் எஸ்ராவினுடைய கையிலும் அந்த எருசலேமினுடைய ஆலயம் அதன் பின்பதாக அந்த நகரம் கட்டப்பட வேண்டும் என்கிறதை பற்றி. ஆனால் முதல் தடை எங்கிருந்து வருது பாருங்க. நம்மை ஆளுகை செய்யக்கூடிய மக்களிடத்திலிருந்து நமக்கு விரோதமாய் தடை உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய பணியை நம்ம செய்கிறோம், யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் தடைகளை சாத்தான் எங்கிருந்து கொண்டு வருகிறான் அப்படின்னா, மேலே ஆளுகை செய்யக்கூடிய மக்களின் மூலமாய் பலவிதமான தடைகள் நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஊழியங்களுக்கு விரோதமாய். அப்போஸ்தலருடைய காலத்தில் கூட தடைகள் எங்கிருந்து வர ஆரம்பித்தது என்று பாருங்கள். அவர்களுக்கு மேலாக ஆளுகை செய்யக்கூடிய அநேக விதமான ராயர்களும் அநேக விதமான ரோமர்களும் அவர்கள் செய்யக்கூடிய ஊழியங்களுக்கு எதிராளியாக கடந்து போக ஆரம்பித்தார். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை சாதாரணமாய் பேசக்கூடிய வார்த்தைகளை கூட இவர்கள் திரித்து பேசி இயேசுவுக்கு அந்த தண்டனைக்குரிய ஆக்கினைக்குரிய காரியங்களுக்கு என்ன விதமான காரணங்களை பேச முடியும் என்று சொன்னால், இவன் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை சொல்லி எங்களை மெய்யாகவே கெட்டு போக பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ரோமர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய உங்களுக்கு நாங்கள் அநேக விதமான வரிகளை கொடுக்கக்கூடாது என்கின்ற தவறான வார்த்தைகளை எங்களோடு கூட போதிக்க ஆரம்பிக்கின்றார். இப்படித்தான் அரசியல் அமைப்புகளிலே அல்லது அரசாங்கத்தின் மூலமாய் கர்த்தராகிய தேவனுடைய பணிகளுக்கு அநேக விதமான தடைகள் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ஆவிக்குரிய இயக்கத்தில் நிறைய தடைகள் எங்கிருந்து வருகிறதுன்னு பார்த்தா, நமக்கு ஆளுகை செய்யக்கூடிய மக்களை மட்டும் இப்போ நான் பேச போறதில்லை. உங்களுடைய ஆவிக்கு எங்கிருந்து தடை வர ஆரம்பிக்கிறது அப்படின்னா, வேதத்தில் நாம் வாசிக்கிறதை போல ஆகாயத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய முக்கியமான வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள். இந்த ஆவிகள் உங்களுடைய ஆவிக்குரிய இயக்கத்திற்கு முழு தடைகளை உருவாக்கக்கூடியதாய் விளங்குகிறது. நீங்க ஆவியில வளராது இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த ஆகாய பிரபுக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சாத்தானுடைய வலிமைகள் உங்களையும் என்னையும் தொடாது. நீங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை சாதாரணமான விதமாக நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வண்ணமாய் ஓடாம உங்க மனம் போன போக்கின்படி நீங்க ஓடுறீங்கன்னு சொன்னா, இந்த ஆகாயத்தின் அதிபதிகள் உங்களுக்கும் எனக்கும் எதிராளியாக வரமாட்டோம். இவன் எப்ப நமக்கு விரோதமாய் கடந்து வர ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, இடிந்து போன அலங்கங்களை நீங்கள் திரும்ப எடுப்பித்து கட்டும் பொழுது அல்லது கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவாக்க துவங்க ஆரம்பிக்கும் பொழுது இவனுடைய போராட்டம் அதீதமாய் கடந்து வர ஆரம்பிக்கிறது. எப்படிப்பட்ட போராட்டத்தின் ஊடாக கடந்து வர பாருங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் யாவற்றையும் தடுக்கக்கூடிய அளவிற்காக. ஏன்னா அங்க நீங்க அந்த காரியங்களை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய சித்தம் அங்கே நிறைவாக்கப்பட ஆரம்பிச்சிடும். ஆகவே இந்த ஆகாயத்து அதிபதி என்று அழைக்கப்படக்கூடிய வானமண்டலத்தின் ஆவிகளின் சேனைகள் இந்த ஆவிக்குரிய
மண்டலத்திலே இயங்கக்கூடிய ஒவ்வொரு ஆவிக்குரிய மக்களுக்கு எதிரடியான காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி தடை வந்துச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்களேன். நம்முடைய ஆவியில் நம்மை அறியாத ஒரு சோர்வு வர ஆரம்பிச்சிடும். நான் கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் ஊழியத்தை செய்கிறேன் என்றாலும் கூட தடைகள் அதிகமாய் வர ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் என் ஆவிலே சோர்வின் கூடாக கடந்து போயிடுவேன். அதனால இந்த சோர்வை உருவாக்கும்படிக்காகத்தான் இந்த ஆகாயத்தின் அதிபதி என்று அழைக்கப்படக்கூடிய பொல்லாத பிசாசினுடைய சேனைகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் உங்களுடைய ஆவிக்குரிய இயக்கத்தையும் நம்முடைய ஆவிக்குரிய இயக்கத்தையும் தடுக்கக்கூடிய முகாந்திரமாக நிறைய தடைகளை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ முதல் காரியம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆகாயத்து அதிபதியாக காணப்படக்கூடிய சாத்தானை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு உங்கள் ஆவியும் என் ஆவியும் வலிமை பெற வேண்டியது அவசியம். இதை எப்படி அந்த ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க பாருங்களேன். நெகேமியானுடைய காலத்திலும் எஸ்ராவுடைய காலத்திலும் இந்த மாதிரி தடைகள் வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி தடைகளை மேற்கொள்ளும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட பல விதமான ஆவிக்குரிய நிலைகளிலே வளர முடியாத பல தடைகள், நீங்க கேட்கக்கூடிய வசனங்களை சாத்தான் திருடி கொண்டு போகக்கூடிய நிலைகளை தடுக்க முடியாத பலவீனம், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நீங்கள் பலம் பொருந்தின மக்களாய் உருவாக்கப்படும்படிக்காக கர்த்தராகிய தேவன் உங்களை மெய்யாகவே தம்முடைய தோட்டத்திலே நட்டு வைத்து உங்களுக்கு தேவையான உரங்களை போட்டு உங்களுக்கு தேவையான தண்ணீரை பாய்ச்சி நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நினைவோடு கூட பராமரிக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இந்த பராமரிப்பினுடைய முழு நிலைகளை பெற்றுக்கொள்ள முடியாம ஆகாயத்து அதிபதிகள் தடைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறார். அவன் எப்படிப்பட்ட தடையை உருவாக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய முழுமையை நீ உன்னுடைய வாழ்க்கையில பெறக்கூடாது. ஆவிக்குரிய காரியத்தில் வளராது இருக்கக்கூடிய வரைக்கும் இவனுக்கு உங்களிடத்துல வேலையே கிடையாது. மற்ற பிசாசனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக வர்றதை பார்க்கலாம். ஒருவேளை உலகத்திலே காணப்படக்கூடிய அநேக விதமான இச்சைகளை பற்றியதான காரியம், அல்லது அநேக விதமான பாவங்களை விட்டு வெளியேற முடியாத அநேக விதமான சூழலை, அநேக விதமான போராட்டங்களை உருவாக்கக்கூடிய அல்லது கலகங்களை உருவாக்கக்கூடிய சாத்தானுடைய ஆவிகள், இப்படி பலவிதமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் இந்த ஆகாயத்து அதிபதி எப்போ நமக்கு விரோதமாய் வர ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்போ இயக்கத்தின் கூடாக கடந்து போறீங்களோ அது வரைக்கும் இவனுடைய எந்த விதமான செயல்பாட்டையும் உங்க வாழ்க்கையில பார்க்க முடியாது, இவனுடைய கிரியைகளை பார்க்க முடியாது. ஆனால் இவன் எப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வரப்போகிறான்னு சொன்னா, எப்பொழுது உங்கள் மாம்ச இயக்கம் மெய்யாகவே தவிர்க்கப்பட்டு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் உங்கள் ஆவி எழும்பி இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதோ, அந்த இயக்கம் மட்டுமல்ல, அது ஆவியானது தேவனுடைய சித்தத்தை மெய்யாகவே புரிந்து கொண்டு அந்த சித்தத்திற்கு ஏற்ற வண்ணமாய் எப்பொழுது இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதோ, அப்பொழுது அந்த ஆகாயத்தின் அதிபதிகள் எழும்பி நின்று நீங்கள் செய்யும் ஆவிக்குரிய பணிகளை தடுக்கக்கூடியவனாய் கடந்து வர ஆரம்பிக்கின்றார். இப்ப எஸ்ரா தன்னுடைய மனதை அநேகமான நேரங்களில் வசனங்களை வாசிக்கக்கூடிய விஷயத்தில் பக்குவப்படுத்தினார். அப்பெல்லாம் ஆகாயத்தின் அதிபதி வரல. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே வசனங்களை போதிக்கக்கூடிய அநேக விதமான பணிகளை செய்ய ஆரம்பிச்சு அப்பெல்லாம் சாத்தானுடைய ஆவிகள் வரல. ஆனால் எப்ப இந்த பிசாசனுடைய காரியங்கள் மெய்யாகவே அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை தடுக்கும்படிக்காய் வர ஆரம்பிச்சதுன்னு சொன்னா, தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளின்படி தங்கள் ஆவியின் இயக்கத்தின் ஊடாக கடந்து போன பொழுது ஆகாயத்தின் அதிபதிகள் ஆகாயத்திலே காணப்படக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி உலக அதிபதிகளை தூண்டி உங்கள் வேலைகளுக்கு தடைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறார். அப்ப கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பாரமான காரியங்கள் எதனால் வருகிறது அப்படின்னா, இந்த ஆகாயத்து அதிபதிகளின் மூலம் உங்கள் வேலை தடுக்கக்கூடிய இந்த பாரத்தை சாத்தான் உருவாக்குகிறார். இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சாலே என்ன நடக்கும் பாருங்க, கர்த்தருடைய வேலையை உங்களாலும் என்னாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நிறைவாக்க முடியாது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவ ராஜ்யத்திலே மகிமையான ஒரு ஸ்தானத்தின் ஊடாக கடந்து போக முடியும். இதுதான் சாத்தானுடைய முக்கியமான தந்திரம். இந்த பாரங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றி வைக்கப்படுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வேதம் சொல்கிறதை போல என் ஆவிலே பலவீனமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த பாரத்தை ஜெயிக்க என்னால் ஆகிறது இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில பல நேரங்களில் பலவிதமான தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை விட்டு விலகி ஓடி போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்த அநேக விதமான வல்லமையான காரியங்களை பெற்றுக்கொண்ட பர்னபா என்கின்ற மனுஷனுடைய வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இன்னும் எத்தனையோ விதமான ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை விட்டு விலகி போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த ஆகாயத்து அதிபதிகளோடு கூட எதிர்த்து நிற்க அவர்கள் பலவீனமாய் காணப்பட ஆரம்பிச்சார். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், உங்கள் ஆவியை பலமடைய பண்ணினால் மட்டும்தான் இந்த பாரமான காரியங்களிலே நின்று நீங்களும் நானும் விடுவிக்கப்பட முடியும். இது ஒரு பெரிய ஒரு தடை. இந்த தடையை நீங்கள் அப்புறமாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. உங்கள் ஆவி பலத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாதான் இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இயங்கக்கூடிய சாத்தானின் ஒட்டுமொத்த வல்லமையான காரியங்களை அழித்து ஒழித்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். மற்றபடி முடியாது.
நிறைய ஊழியக்காரர்கள் இன்றைக்கு துவக்கத்தில் நல்ல ஒரு துவக்கத்தின் ஊடாக கடந்து போய் இன்றைக்கு நல்ல ஒரு ஊழியத்தின் ஊடாக போக முடியாததற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இதுதான் காரணம். அந்த சாத்தானுடைய வல்லமைகளை எதிர்க்க அவங்களால முடியல. இது வரைக்கும் உலக ரீதியாக வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக அவர்களால் மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. ஆனால் ஆகாயத்து அதிபதியாய் வரக்கூடிய சாத்தானுடைய தன்மைகளிலே அவர்கள் சிக்குண்டு தேவனுடைய சித்தத்தை மறக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை சாத்தான் வாயுமாலமாய் உருவாக்க துவங்க ஆரம்பித்தார். இது அந்த மக்களால் கண்டுகொள்ள முடியாததுனால நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நல்ல துவக்கத்தை துவங்கின அநேக விதமான ஊழியர்கள் இன்றைக்கு தங்களுடைய ஓட்டத்தை தாறுமாறாய் ஓடிக்கொண்டு போவதற்கு காரணம் இதுதான். அப்ப கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாரமான ஒரு தடை. இந்த தடை உங்கள் வாழ்க்கையிலே நீக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் ஆவியினுடைய பலம் அதிகரிக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த போராட்டம் இத்தனை நாள் வரைக்கும் உலகத்திலிருந்து வரக்கூடிய சாத்தானுக்கு விரோதமாய் நீங்கள் நானும் போராடணும். ஆனா இப்போ வரக்கூடிய பிசாசு அது முற்றிலும் மாறாக்கப்படக்கூடிய வல்லமை பெற்றது. இது உங்கள் ஆவிக்குரிய காரியங்களை மட்டும் தொடக்கூடிய அளவிற்காய் வரக்கூடியது. இவைகளை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சா மட்டும்தான் இவைகளை மேற்கொண்டு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் இந்த தடைகளை உடைத்து தேவ சித்தத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு அது சாதாரணமான ஒரு பொறுப்பு அல்ல. இந்த பொறுப்புக்குள்ள நீங்க போகும்போது தான் இந்த பிசாசு உங்களுக்கு விரோதமாய் வர ஆரம்பிக்கிறார். இப்ப பல பேருடைய வாழ்க்கையில் இந்த பிசாசை பத்தி அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் அந்த பொறுப்பின் ஊடாக சரியாக போகாதிருக்கக்கூடிய வரைக்கும் சாத்தானுடைய அந்த ஆகாயத்து அதிபதியினுடைய வேலை அவங்களுடைய வாழ்க்கையில துவங்காது. இவனுடைய வேலை மற்ற பிசாசனுடைய வேலையை காட்டிலும் ரொம்ப தீவிரமாய் காணப்படுகிறத பார்க்க முடியும். எங்கே நீங்கள் ஏதாகிலும் ஒரு வழியிலே தப்பி போய் ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்தை நிறைவாக்கி விட முடியுமோ என்பதற்காக உங்களுக்கு நிறைய தடைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறார். இப்ப இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க. அவர்கள் எருசலேமை கட்டுகிறது உண்டானால் தேவனுடைய திட்டம் நிறைவாக்கப்பட்டது. ஆனா அவர்கள் கட்டவே முடியாத அளவிற்கு சட்டங்களை இயற்றி அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பெரிய ஒரு நகல் ஒன்றை எடுத்து அனுப்புகிறாங்க. என்ன சொல்றாங்க? அவர்களுடைய கரங்களிலே காணப்படக்கூடிய வேலையை நீங்கள் தடுக்கிறது மட்டுமல்லாமல் அந்த வேலையை அவர்கள் திரும்ப செய்யாத அளவிற்கு நீங்கள் அவர்களுக்கு தடைகளை உருவாக்குங்கள். அப்படி எழுதி கொடுக்குறாங்க. உடனே இந்த காரியத்தினுடைய அடிப்படையில் கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டு பாருங்க. அந்த ராஜாவுடைய காலம் போக வேதத்திலே நாம் வாசிக்கிறதை போல பெர்சியாவின் ராஜாவாகி தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் அந்த வேலை நிறுத்தப்படக்கூடிய அந்த சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை காலங்கள் அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நிறைவாக்கப்பட்டு கொண்டு வந்தது. தேவனுடைய சித்தத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்பதை பற்றி அறிய ஆரம்பிக்கக்கூடிய அதிகாரத்தினுடைய அந்த அந்தகாரத்தினுடைய அதிபதி அல்லது ஆகாயத்தினுடைய அதிபதி அவன் என்ன செய்யறான் பாருங்க. நேராக மேலே கடந்து போய் அதிகாரங்களுக்குள்ளாக தன்னுடைய ஆளுமைகள் யாவற்றையும் பயன்படுத்தி அந்த வேலைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க கர்த்தருடைய பணியை நீங்க சரியா செய்ய ஆரம்பிச்சா இந்த தடைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சரியா செஞ்சாதான். அப்படி சரியா நம்ம செய்யாது இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வராது. அப்போ ஒருவேளை நீங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம். இப்ப நிறைய விதமான காரியங்கள்ல அரசாங்கத்தின் மூலமாய் பல விதமான தடைகள் வருகிறது. இதெல்லாம் ஆகாயத்தினுடைய அதிபதினால வருதா? இல்ல. அது நம்ம தப்பு பண்றதுனால பல விதமான அது நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறத பார்க்க முடியும். ஆனா எந்த விதமான விஷயமே இல்லாமல் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் சரியா செய்யும் போது பல தடைகள் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை பார்க்க முடியும். இது அரசாங்கத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு உதாரணம். ஆனால் பல விதமான சூழ்நிலைகளை பலவிதமான வழிகளிலே இந்த ஆகாயத்தின் அதிபதி பலவிதமான சோதனைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் நம்ம கூட தோளோடு கூட தோள் கொடுத்து நிறைய வேலைகளை செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் உங்களை விட்டு தனியாக விட்டு ஓடி போயிடுவாங்க. அப்ப அந்த வேலையை தனி ஒரு மனிதனாக நின்று செய்கிறது எப்படி? நீங்களும் நாம் திகைச்சு போக ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி பல விதமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஆகாயத்தின் அதிபதியான தடைகளை நீங்கள் தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியிலே பலம் வாய்ந்த ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். இது ஒன்று. இரண்டாவது காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். ஆண்டவருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 7வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியரின் புத்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க. அது என்ன சொல்றது பாருங்க. அதுல 4வது வசனத்திலே 5வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதிகாரி. 5வது வசனத்தை பாருங்க. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். முக்கியமான ஒரு காரியம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா இது ஒரு பாண்டேஜ். இது ஒரு ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இணைப்பு. இந்த இணைப்பு சில நேரங்களில் ஜெபத்திற்கும் உபவாசத்திற்கும் தடைகளை உருவாக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. சில நேரத்தில் இந்த இணைப்பில் சில காரியங்களை நாம் முதன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் இது உங்கள் ஜெப வாழ்க்கையை தடுக்க ஆரம்பிச்சிடும்.
சில விஷயங்கள்ல உங்களுடைய ஃபாஸ்டிங்கை இது தடை பண்ணக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை கர்த்தனால ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு இணைப்பு தான் என்றாலும் கூட இதுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. கர்த்தராகிய தேவனை காட்டிலும் இந்த இணைப்பு உங்களுக்கும் எனக்கும் மிகவும் முதன்மையானது கிடையாது. பல நேரங்களில் இந்த இணைப்பு வந்த உடனே எல்லா விஷயத்தையும் ஜனங்கள் மறந்து போயிடுவாங்க, எல்லா காரியத்தையும் விட்டுருவாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்ல ஆரம்பிக்கிறான்னு சொன்னா, தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே தர ஆரம்பித்தாலும் அது உங்களுக்கு முதன்மை அல்ல, கர்த்தர் தான் உங்களுக்கு முதன்மை. ஏதாகிலும் ஒரு பொருளை கர்த்தராகிய தேவன் தர ஆரம்பித்தாலும், ஏதாகிலும் ஒரு உறவை ஆண்டவராகிய தேவன் தர துவங்க ஆரம்பித்தாலும், ஏதாகிலும் ஒரு பந்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் உருவாக்க துவங்க ஆரம்பித்தாலும், தந்த கர்த்தராகிய தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் முதன்மையாக இருக்க வேண்டுமே தவிர, இந்த பந்தமோ சொந்தமோ பாசமோ அல்லது கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளோ தேவனை காட்டிலும் உங்களுக்கும் எனக்கும் முதன்மையாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வசனத்தில் என்ன போடுங்க பாருங்க, மனைவி புருஷனுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார். ஒரு காரியம் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த இணைப்பு சாத்தியமாக்கப்பட முடியும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கர்த்தராகிய தேவனால் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இணைப்பு தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இணைப்பு. ஆனால் இந்த இணைப்பும் கூட பல விதமான தடைகளை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்குகிறது. அது குறிப்பாக எந்த தடை உருவாக்குது பாருங்க, ஜெபத்திற்கும் உபவாசத்திற்கும் தடைகளை உருவாக்கக்கூடிய இந்த இணைப்பு. அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் எதை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, தேவனை காட்டிலும் எதுவும் உங்களுக்கும் எனக்கும் மேன்மையாக இருக்கக்கூடாது. அது ஒருவேளை உங்களுக்காக உயிரையே தரக்கூடிய நட்பாக இருக்கலாம். அது உங்களுக்காக எல்லா விதமான காரியங்களையும் தரக்கூடிய அநேக விதமான உறவாக காணப்பட ஆரம்பிக்கலாம். நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். உங்களுடைய பாதி மாம்சமாய் காணப்படக்கூடிய நல்ல ஒரு உறவாகவும் கூட அந்த ரிலேஷன்ஷிப் காணப்படலாம். எதுவாக காணப்பட ஆரம்பித்தாலும் அதை காட்டிலும் உங்களுக்கும் எனக்கும் முதன்மை எது அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் தான் முதல் ஸ்தானத்தை பெற வேண்டும். இந்த நிலைகளை நீங்களும் நானும் புறம்பாக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இதுதான் உங்களுக்கு ஒரு விதமான தடையாக மெய்யாகவே கடந்து வருகிறதை பார்க்க முடியும். தடையை எங்கிருந்து நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம்? என்னுடைய சொந்த இடங்களில் நின்று நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். என்னுடைய சொந்த மாம்சத்திலிருந்து இப்படிப்பட்ட தடைகள் உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை நான் பார்க்கிறேன். சில மாம்சத்தினுடைய நிலைகளை உங்களாலும் என்னாலும் தவிர்க்க முடியாது. சில ஆவிக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாம்சீகமான பல நிலைகளை நீங்களும் நானும் தவிர்க்க வேண்டியது அவசியம். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஃபாஸ்டிங் என்கிற ஒரு காரியத்தை அவர் புறம்பாக்கிவிட்டு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ஊழியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தார். ஒரு நாள் அவரை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவரை பார்த்து நான் கேட்டேன், இப்போ நீங்கள் ஃபாஸ்டிங்லாம் இருக்கிறது இல்லையான்னு கேட்டேன். இல்லைங்க, எனக்கு பலவிதமான வியாதிகள் வந்ததுனால அந்தந்த நேரத்திற்குரிய மாத்திரைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டியது அவசியம். இது உண்மைதான். கட்டாயம் இந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் என்றாலும் கூட, ஆகவே இந்த ஒரு காரியத்தினுடைய அடிப்படையில் முன்பு போல என்னால் உபவாசத்தின் ஊடாக கடந்து போக என்னால் முடியல. அதிக நேரம் விழித்திருந்து ஜெபிக்க என்னால் முடியல. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன், உண்மைதான். என்றாலும் கூட முன்பு மாதிரி ஜெபிக்க என்னால் முடியல. ஏனென்றால் இந்த ஜெபத்தினுடைய ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டான அந்த மாத்திரையினுடைய வீரியம் என்னுடைய ஜெபத்தினுடைய நிலைகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. கொஞ்ச நேரம் நான் ஜெபிக்கிறேன், முழுவதுமாக முன்பு போல என்னால் ஆண்டவராகிய தேவனுக்குள் எழும்பி நின்று ஜெபிக்க முடியும். இப்ப வசனத்தில் என்ன போடுது? இந்த மாம்ச உறவு தான், என்றாலும் இது உன்னுடைய ஜெபத்திற்கும் உபவாசத்துக்கும் தடையாகக்கூடாது. அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எதுவாக காணப்பட அது ஒரு வியாதியாகவே இருக்கலாம், அது ஒரு பலவீனமாகவே காணப்பட ஆரம்பிக்கலாம். என்றாலும் கூட தேவனை காட்டிலும் எதுவும் உங்களுக்கும் எனக்கும் மேன்மையானது கிடையாது. தேவன் தான் முதன்மையானவர். தேவனாகிய கர்த்தர் தான் ஆராதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவராகிய தேவனுக்குத்தான் முதல் ஸ்தானத்தை கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் என்னை பார்த்து சொல்கின்றார், நீ உபவாசத்தின் மூலமாக என்னுடைய நாமத்தை கருத்தா நீ தேட வேண்டும். கர்த்தர் சொல்லிட்டார்னா மாத்திரை மருந்துக்கல்ல, ஆண்டவராகிய தேவனுக்கு நீங்களும் நானும் உபயோக பண்ணணும். ஆண்டவராகிய தேவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, இந்த காரியங்கள் யாவற்றையும் நீ புறம்பாக்கி விட்டு 3 நாள் இரவும் பகலும் ஓயாமல் விழித்திருந்தனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். எப்படி ஆண்டவரை நான் விழிக்க முடியும்? நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் விழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசை எனக்குள் இருக்கிறது. என்றாலும் இந்த வியாதி நிமித்தம் விழிப்பின் ஊடாக கடந்து போக முடியல சொல்லாத. ஏன்னா எந்த விதமான உறவும் ஆண்டவராகிய தேவனை காட்டிலும் முதன்மையாக உங்கள் வாழ்க்கையிலே வந்துடக்கூடாது. இது நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய 2வது தடை. இந்த தடைகளின் நிமித்தமாகத்தான் நிறைய மக்கள் ஊழியத்திலே ஆண்டவராகிய தேவனுக்கென்று வல்லமையான காரியங்கள் யாவற்றையும் சாதிக்க முடியாத ஒரு மக்களாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நிறைய சாக்கு போக்குகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதுக்கு நிறைய சூழல்கள் உருவாக்கப்படுறதை பார்க்கணும். வியாதி என்கின்ற அநேக விதமான காரியம், குடும்பம் என்கின்ற அநேக விதமான பாரம், வேலை என்கின்ற அநேக விதமான பழு. நிறைய மக்கள் நிறைய சாக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலையிலே லீவு போட என்னால் முடியாது, லீவு போட்டேன்னா உடனே என்னை வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. ஆகவே என்னுடைய குடும்பத்தை நான் பராமரிக்க வேண்டும் என்றால் இந்த வேலையின் மூடாக நான் கடந்து போய்தான் தீர வேண்டியது அவசியம். ஆகவே நான் இந்த வேலைக்கு நான் தடைகளை சொல்லிவிட்டு ஊழியத்தின் ஊடாக வருகிறது என்பது முடியாதுன்னு சொல்லி
நீ ஆண்டவராக தேவனை காட்டிலும் வேலையை அதிகமாக நேசிக்கிறது உண்டானால் அது ஒரு பாரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய பாரங்கள் நம்மை அறியாமல் நம்மையில் ஏற்றி வைக்கப்பட ஆரம்பிக்கிறது. குடும்பமாகிய பாரம், குடும்பத்தை ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக வைக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவனை காட்டிலும் குடும்பத்தை நான் அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிறேன். செய்யக்கூடிய வேலையை நான் அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிறேன். சூழ்நிலைகளை அதிகமாக நான் நேசிக்க ஆரம்பிச்சிறேன். வரக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக என்னுடைய ஜெப வேலைகளை நான் நிறுத்தி போட்டு அவர்களோடு கூட நான் பேசக்கூடிய நேரத்தை அதிகரிக்க ஆரம்பிச்சிறேன். இவைகள் எல்லாம் பாரங்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன சின்ன பாரங்கள் கூட உங்கள் ஓட்டத்தை மெய்யாகவே தடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது. ஏதாகிலும் ஒரு விஷயம் கர்த்தரை காட்டிலும் அதிகமாய் உங்கள் வாழ்க்கையை ஆக்கிரமிக்க துவங்க ஆரம்பித்தாலே அது உங்கள் வாழ்க்கையில ஏற்றி வைக்கக்கூடிய பாரங்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாரம் நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுனாலே என்ன நடக்கும்? உங்கள் ஓட்டத்தினுடைய வேகம் மெய்யாகவே தடுக்கப்படுகிறத பார்க்க முடியும். இப்போ உதாரணமா பாருங்களேன், அதாவது ரேஸில் ஓடக்கூடிய ஒரு மனுஷனுடைய கையில் அவன் சாதாரணமாக ஓடிக்கொண்டிருக்கின்றான். ஓடக்கூடிய அந்த மனுஷனுடைய அந்த ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி 2 கையிலும் 5 கிலோ அதாவது அந்த வெயிட்டை நீங்கள் கொடுக்குறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அவனுடைய ஓட்டம் முன்பு மாதிரி வேகமாக ஓட முடியாது. இனி அடுத்த முறை வரக்கூடிய நேரத்தில் அந்த 5 கிலோவினுடைய அந்த வெயிட்டை வாங்கிட்டு 25 கிலோ அந்த வெயிட்டை அவனுடைய கையிலே கொடுக்கிறது உண்டானால் அவருடைய ஓட்டத்தினுடைய விகிதம் மெய்யாகவே குறைந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்படித்தான் பாரங்களை நீங்கள் தொலைக்க உங்களுடைய வேகம் துரிதமாய் காணப்படுகிறதை பார்ப்பீங்க. ஆனால் பாரங்கள் ஏற்றி வைக்கப்பட உங்கள் ஓட்டம் மெய்யாகவே நின்று போகக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓட்டத்தை நாம் துவங்குகிறது எளிது. ஆனால் அந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓட வேண்டும் என்று சொன்னால் பாரமான எல்லாவற்றையும் லகுவாக்க நீங்கள் பழக வேண்டியது அவசியம். எது பாரம், எது ஆண்டவராகிய தேவனை காட்டிலும் மேன்மையாக நினைவு கூறப்படுகிறதோ அவைகள் எல்லாம் பாரமானவைகள். இவைகளுக்காக நீங்கள் வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, கர்த்தராகிய தேவனுக்காகவே நீங்கள் வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவராகிய தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் விலைக்கிரயம் கொடுத்து உங்களையும் என்னை வாங்கி வச்சிருக்கிறார். இந்த உலகம் உங்களையும் என்னை வாங்கல. உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகம் சிலுவையிலே அடிக்கப்படலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே அறையப்பட்டு ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் தம்முடைய சொந்தமாக தம்முடைய இரத்தத்தினால் மீட்டுக் கொண்டார். நீங்க அவருக்கு தான் ஊழியம் பார்க்கணும். அவரை காட்டிலும் ஏதாகிலும் ஒரு விஷயத்திற்கு நீங்கள் முதன்மையான காரியங்களை கொடுக்கிறது உண்டானால் இவைகள் எல்லாம் பாரமாக உங்கள் வாழ்க்கையில ஏற்றி வைக்கப்பட்டு உங்கள் ஓட்டத்தை தடுக்கக்கூடிய நிலைகளை அது உங்கள் வாழ்க்கையில தருகிறதை பார்க்க முடியும். 3வது ஒரு காரியத்தை பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அதுல 3வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். 3வது தடை எங்கிருந்து வருது அப்படின்னா அந்த கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்கிறதைப் போல இவன் ஒரு ஆண்டவராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த மனுஷனுடைய கண்கள் அவரை பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த மனுஷன் இந்த காரியங்கள் யாவற்றையும் விளங்கி கொண்டிருக்கணும். இயேசு கிறிஸ்து எதற்காக வருகின்றார்? இவருக்கு நான் செய்ய வேண்டிய பணி என்ன? ஞானஸ்நானம் பெறும்படி வரக்கூடிய அவரை நான் தடுக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய சித்தம். இந்த ஆவிக்குரிய மனுஷன் மெய்யாகவே இந்த காரியங்களை புரிந்து கொண்டு இயேசு ஞானஸ்நானம் பெறும்படிக்காய் வரக்கூடிய நேரத்தில் தடைகளை அவன் சொல்லக்கூடாது. அப்போ 3வது தடை எங்கிருந்து வருதுன்னு சொன்னா, கண்கள் திறக்கப்படாத ஆவிக்குரிய மனுஷரின் மூலமாய் நமக்கு தடைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும். இயேசு அதை அவனுக்கு விளங்க காண்பிக்கின்றார். அடுத்த வசனத்துல பார்க்கிறோம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்கிறதை பற்றி அவர் சொல்லுகின்றார். இந்த நீதியை நிறைவாக்குறது தான் கர்த்தருடைய விருப்பம். இந்த நீதியை நான் புறம்பே தழுகிறது தேவனுடைய சித்தமல்ல. அந்த விஷயம் யோவானுடைய கண்களுக்கு மறைவாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. நிறைய ஆவிக்குரிய மக்களுடைய வாழ்க்கையினுடைய கண்கள் அடைக்கப்பட்டதுனால நம்மை நடத்தக்கூடிய அநேகம் விதமான ஜனங்கள் சரியான பாதையில் உங்களையும் நடத்தக்கூடிய ஒரு மக்களாக இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம பார்க்குறோம், சில ஜனங்கள் தங்களுடைய மனம் போன போக்கின்படி நடத்த ஆரம்பிக்கிறார். இப்போ ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின்படி இயேசுவுக்கு அந்த ஒரு விஷயம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இது அந்த யோவான் ஸ்நானகன் எத்தனையோ காலங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய அந்த ஊழியத்தை செய்த ஒரு மனுஷன். இயேசு கிறிஸ்துவும் அவரும் ஒருவர் சந்திக்காம திடீர்னு சொல்லி ஒரு நாள் சந்திக்கிறதுக்காக வர்றாங்க. அப்பொழுது யோவான் என்கிற அந்த மனிதன் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறார். இப்ப இயேசுவும் போய் ஞானஸ்நானம் பெறும்படிக்காய் வரக்கூடிய நேரத்தில் யோவான் மிகவும் நிறைய ஊழியங்களை செய்த ஒரு மனிதன். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தடுக்கின்றான். நான் உம்மால் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் இடத்தில் வருகிறது என்ன? இந்த வார்த்தையை சொல்ல உடனே இயேசு கிறிஸ்து என்ன யோசிச்சிருக்கணும்? அவன் நிறைய அனுபவம் வாய்ந்த ஒரு மனுஷன். ஆகவே அவன் சொல்லக்கூடிய வார்த்தை சரியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து புரிந்து கொண்டு ஞானஸ்நானத்தை விலக்கி வைத்திருக்கிறது உண்டானால் தேவ திட்டம் அங்கே நிறைவாக்கப்படாமல் போயிருக்கிறதை பார்க்க முடியும்.
கர்த்தராகிய தேவன் கண்கள் திறக்கப்பட்டார். அவருக்கு தெரியும் இந்த விஷயமெல்லாம் ஆண்டவராகிய தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒன்று. அவன் பேசுகின்றான். அவன் ஒருவேளை அனுபவசாலியாய் காணப்பட ஆரம்பித்தாலும் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டங்களை அறியக்கூடிய விஷயத்தில் அவனுடைய அனுபவம் சொற்பம் என்பதை கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் பார்த்தது. அதனால்தான் கர்த்தர் அவனோடு கூட பேசும்பொழுது என்ன வார்த்தை சொல்கின்றார்? இப்படி தேவனுடைய நீதியை நிறைவாக்குகிறது நமக்கு மிகவும் அதாவது ஏற்றதாக காணப்படுகிறது. இந்த நீதிக்காகவே ஆண்டவராகிய தேவன் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பக்கூடியவராய் விளங்கினார். இந்த காரியம் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டது. இந்த விஷயத்திலே நீ தடை சொல்லக்கூடாது என்கிறதை பற்றி யோவானுக்கு கர்த்தராகிய தேவன் தெளிவான வார்த்தைகளை பேசினதுக்கு என்ன காரணம் என்றார்? தடைகளை பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் இயேசு கிறிஸ்து அறியக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். மூன்றாவது தடை எங்கிறது வருதுன்னு பாருங்க. உங்களை நடத்தக்கூடிய மக்களின் மூலமாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களின் மூலமாக பல மக்கள் எல்லா விதமான காரியங்களையும் நீங்களும் நானும் நம்பி ஏமாந்து போக ஆரம்பிச்சிடும். ஒரு ஊழியர்னு சொன்னா அவன் எல்லா விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களில் அத்துப்படியாய் மாற்றப்படக்கூடிய ஒரு மனுஷன். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன். எந்த ஒரு ஊழியக்காரனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவனும் குறைவான ஒரு மனுஷன் தான். அவன் இந்த பூமியில இருக்கக்கூடிய வரைக்கும் முழுமையானவன் கிடையாது. அவனும் தவறுகிறதற்கு அநேக விதமான சந்தர்ப்பங்கள் உண்டு. அவன் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் தீர்க்க தரிசனம். அப்படி நீங்களும் நானும் நம்பக்கூடாது. நிறைய விதமான ஜனங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தைகளும் தீர்க்க தரிசனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய எல்லா வார்த்தையும் தீர்க்க தரிசனம் தான். ஆகவே அவர் பேசும் ஒரு காரியத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே மறுக்கவே மாட்டேன். இல்லை, கர்த்தராகிய தேவன் எப்பொழுது பயன்படுத்துகிறாரோ அப்போதான் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைகளை அவனால் பேச முடிகிறது. அவன் பேசக்கூடிய எல்லா விதமான வார்த்தைகளும் தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லி நீங்கள் நான் நம்பக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லக்கூடிய எல்லா விதமான வார்த்தைகளும் ஆண்டவராகிய தேவனால் அறிவிக்கப்பட்ட வார்த்தை என்பதை பற்றி நீங்கள் நானும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்னா வசனத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்கிறது, எல்லா விதமான காரியங்களையும் சோதித்து பார்த்து நலமானவைகளை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட ஆரம்பித்தாலும் அது ஒருவேளை ஊழியக்காரன் மூலமாய் வரக்கூடியதாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளையும் நீங்கள் சோதித்து பார்த்து நலமானவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்னொரு வசனம், நல்ல ஒரு வாக்கியம் ஒன்று நான் அடிக்கடி என்னுடைய செய்தியில் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம், கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் ஒரு வாக்கியம், நல்ல ஒரு வாக்கியம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அதில் 1வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வேதம் நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதில் 8வது வசனம் என்ன போட்டுருக்குன்னு பாருங்களேன். நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். எப்படி சொல்றாரு பாருங்களேன். வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய தூதனாக காணப்பட ஆரம்பித்தாலும் இந்த வார்த்தைகளுக்கு மிஞ்சி யாராகிலும் பேசுகிறது உண்டானால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்றார் அப்படின்னா, சொல்லப்படும் எல்லா விதமான வார்த்தைகளையும் ஆராய்ந்து பாருங்கள். நிறைய நேரத்தில் இவைகள் நம்முடைய வாழ்க்கையை பாரங்களை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். யோவான் தடுத்த அந்த தடைக்கு ஆண்டவராகிய தேவன் செவி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது உண்டானால் கடைசி வரைக்கும் தேவனுடைய திட்டத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழுவதுமாக முடித்திருக்க முடியாது. ஏன்னா அந்த ஞானஸ்நானத்தை விட்டுருப்பார். கர்த்தருடைய திட்டத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை தெளிவான விதமாய் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சனால யோவான் தடுக்கக்கூடிய அந்த தடைகளை தாண்டி யோவானுக்கு ஆலோசனைகளை கர்த்தர் சொல்கிறார். இது தேவனுடைய நீதியை நிறைவாக்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய திட்டம். இந்த திட்டத்தின்படி நீரும் நானும் இயங்க வேண்டியது அவசியம் என்கிறதை பற்றி யோவானோடு கூட வார்த்தைகளை பேசி தேவனுடைய திட்டத்தை நிறைவாக்கும் ஆண்டவராகிய தேவன். 3வது பாரம் என்ன அப்படின்னா, ஊழியர்களின் மூலமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய மக்களின் மூலமாய் வரக்கூடிய அநேக விதமான தவறான காரியங்கள் பாரமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுவிக்கப்படுகிறது. சில நேரங்களில் எல்லா விதமான விஷயங்களை நீங்களும் நானும் நம்பிடக்கூடாது. பல காரியங்களை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் வரக்கூடிய எல்லா விதமான பாரங்களிலே நின்று நீங்கள் உங்கள் நிலைகளை லகுவாக்கி கொள்ள முடியும். அப்போ கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், சொல்லப்படும் எல்லா விஷயத்தையும் அப்படி ஓப்பன் ஹார்ட்டடாக கேட்காதீங்க. எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து பாருங்கள். அவைகளிலே எது எல்லாம் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் காணப்படுகிறதோ அவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவைகளுக்கு புறம்பாய் காணப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்களும் நானும் புறம்பாக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதத்திலே உங்களாலும் என்னாலும் கற்றுக்கொள்ள முடியும். 4வது ஒரு விஷயத்தை பற்றி பாருங்க. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அதில் 5வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? 4வது தடை எங்கிறது வருதுன்னா, பொல்லாத பிசாசின் மூலமாய் வரக்கூடிய தடை.
நீங்க சத்தியத்திற்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுதுதான் இவன் அநேகம் விதமான தடைகளை உருவாக்கக்கூடியவனாய் விளங்குகின்றான். சத்தியத்தை நீங்க கேட்டுட்டு பேசாம நீங்க மூட்டை கட்டி வச்சிருக்கிறது உண்டானா இந்த சாத்தானுடைய தடைகள் உங்கள் வாழ்க்கையிலே வராது. ஆனால் சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய துவங்க ஆரம்பிக்கிறது உண்டான ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சு தேவனுடைய திட்டத்திற்கு ஏற்ற வண்ணமாய் உங்கள் நிலைகளை மாற்றக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இவன் உங்களை தடுக்கும்படிக்காய் கடந்து வர ஆரம்பித்து விடுகின்றான். நிறைய நாட்கள்ல, நிறைய நேரங்கள்ல நம்முடைய ஓட்டத்திற்கு தடையை உருவாக்கக்கூடிய பொல்லாத பிசாசு. இவன் என்ன தடைகளை உருவாக்குகின்றான்? இந்த வார்த்தைக்குரிய காரியங்களை நீ நம்புகிறது உண்டானால் நிறைய நேரத்தில் நீ நிர்வாணியாய் கடந்து போக வேண்டியதாக இருக்கும். நீ அநேக விதமான காரியங்களை இழக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகவே எல்லா விதமான விஷயங்களையும் நஷ்டத்தோடு கூட அல்ல, லாபமாய் நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆசரிக்க வேண்டும் என்றால் சில கற்பனைகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல கற்பனைகளை நீ உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நீ அப்புறமாக்க வேண்டும். இப்படி நீ செஞ்சாதான் உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று உங்களையும் என்னையும் தடுக்கக்கூடிய சாத்தான் அநேக விதமான மாய உபாய தந்திரங்களை பேச ஆரம்பிக்கிறார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய நேரங்களில் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை பல ஜனங்கள் பல வார்த்தைகளை விட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பாங்கு அற்றவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். சில நேரங்களில் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளில் ஒரு கருத்து உங்கள் வாழ்க்கையை தொடக்கூடியதாக ஆண்டவராகிய தேவனால் அனுமதிக்கப்படக்கூடியதை பார்க்க முடியும். எல்லா வார்த்தையும் நீங்கள் கேட்ட வார்த்தையாக தான் வரும். ஆனால் அதில் ஒரு வார்த்தை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது பார்க்க முடியும். அந்த நேரத்தில் தான் நம்முடைய கவனச்சிதறலை சாத்தான் உருவாக்கி அந்த வார்த்தையை அவன் திருடி கொண்டு போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி விழிப்பு நிறைந்தவர்களாய் காணப்பட ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த தடைகளை தாண்டி ஓட உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இப்படிப்பட்ட தடுக்கக்கூடிய சாத்தானுடைய நிலைகளை நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 10வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்ல. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகின்ற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தக்கூடியவர்களுமாய் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளிலே நின்று நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நீங்களும் நானும் சிறைப்படுத்த வேண்டும். இப்படி நீங்கள் சிறைப்படுத்தினா மட்டும்தான் இந்த ஓட்டத்திலே தடைகளை தரக்கூடிய அளவிற்காக. ஏன்னா சாத்தான் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வழி நம்முடைய சிந்தனையின் வழியில் தான். இந்த சிந்தனையை கர்த்தராகிய தேவனுக்குள் சிறைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த தடைகளை தாண்டி ஓட உங்களாலும் என்னாலும் ஆகும். நிறைய பேர் சிந்தனையில தான் கெட்டு போக ஆரம்பிச்சாங்க. அவர்கள் சிந்திக்க துவங்க ஆரம்பிச்சனால தான் நிறைய ஆவிக்குரிய நிலைகளை அவர்கள் இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட துவங்கினார்கள். ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கென்று பேசின வார்த்தைகளை, ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய வழிகளை தங்கள் சிந்தனையினாலே அவர்கள் மெய்யாகவே அறிந்து உணர முடியாதவர்களாய் அவைகளை விட்டு விலகக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சாங்க. வசனத்தில் என்ன போட்டுக்கு, தங்கள் சிந்தனைகளினால் அவர்கள் வீரர்களாக மாற்றப்பட்டு போனாங்க. அவர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை மெய்யாகவே ஆராய்ந்து பார்க்கிறேன் என்கிற பேரில் நிறைய தீமையான காரியங்களை அவர்களோடு கூட பின்னி பிணைந்து பேச ஆரம்பிச்சனால தான் அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் மாசுபடுத்தப்பட்ட ஒரு சிந்தனையாக, மாற்று கருத்துக்கள் நிறைந்த ஒரு சிந்தனையாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிச்சு. இந்த சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுக்குள் சிறைப்பிடிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நம்மை தடுக்கும் எல்லா விதமான சாத்தானின் கண்ணிகளிலே நின்று தாண்டி போக உங்களாலும் என்னாலும் ஆகும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, 4 விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். 1, நம்முடைய வேலையை தடுக்கக்கூடிய ஆகாயத்தின் அதிபதி. 2வது காரியம், மாம்சீகமான உறவுகள், மாம்சீகமாக காணப்படக்கூடிய அநேக விதமான காரியங்கள். அது ஒருவேளை வேலையாக இருக்கலாம், அது ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் வரக்கூடிய பலவீனமாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக காணப்பட ஆரம்பிக்கலாம். இவைகளின் மூலமாய் வரக்கூடிய அநேக விதமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பாரத்தை உருவாக்கி விடுகிறது. 3வது காரியம், தேவனை காட்டிலும் தேவனை விட அதிகமாய் மேன்மையாய் நினைக்கக்கூடிய ஆவிக்குரிய மனுஷன் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை அநேக விதமான பாரங்களை உருவாக்கக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பித்து விடுகிறார். நம்ம தேவனை விட அதிகமாக எந்த ஆவிக்குரிய மனுஷன் நீங்கள் நான் நேசிக்க கூடாது. கர்த்தராகிய தேவன் தான் உங்களுக்கு எனக்கு முதன்மை. நிறைய பேர் சாமின்னு சொல்லி ஆவிக்குரிய மனுஷனை முதன்மையாக நினைக்க ஆரம்பிச்சுவாங்க. கடவுளை நான் உங்க மூலமா பார்க்கிறேன், நீங்க தாங்க எனக்கு கடவுள் என்று சொல்லி நிறைய பேர் மனிதர்களை கடவுளாக பாவிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்றால் அவைகளின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை தடுக்கக்கூடிய பாரங்கள் சாத்தானால் உருவாக்கப்பட முடியும். கடைசியாக நம்மை தடுக்கும் சாத்தான் எப்ப நீங்க ஆண்டவராகிய தேவனுக்குள் வளர வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிற விருப்பத்தோடு நீங்க கடந்து போறீங்களோ, உங்கள் நிலைகளை கெட்டுப்போக
பண்ணக்கூடிய அளவிற்கு வசனத்தில் அநேக மாற்று கருத்துக்களை உருவாக்கக்கூடிய சாத்தான் இந்த காரியங்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவராக தேவனுக்குள் சிறைப்பிடிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த பாரங்களை நீங்கள் மெய்யாகவே இலகுவாக்கி தேவனுடைய விருப்பத்தை அறிந்து அந்த விருப்பத்தின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கடைசி கால ஓட்டம் சாதாரணமான ஒரு ஓட்டத்தை போல அல்ல. இந்த ஓட்டத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். பாரமான எல்லாவற்றையும் நீங்களும் நானும் புறம்பாக்க வேண்டும். இந்த பாரங்கள் இதெல்லாம் நமக்கு பாரமான சொல்லி உங்களாலும் என்னாலும் யோசிக்க முடியாத காரியங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை சுமையாக ஏற்றுவிக்கப்பட ஆரம்பிக்கிறது. இவைகளிலே நின்று நீங்கள் மெய்யாகவே பாதுகாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் வைத்திருக்கக்கூடிய இலக்கின் இறுதியினுடைய நிலைகளை எட்டி தேவராஜ்யத்தை சென்று அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினாலே பாரமாய் காணப்படக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் நாங்கள் புறம்பாக்க வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசிக்கொண்டு வந்தீர். எங்கள் ஆவியினுடைய இயக்கத்திற்கு தடையை உண்டாக்கக்கூடிய பாரமான காரியங்களை நாங்கள் மெய்யாகவே இந்த நாளிலே கற்றுக்கொள்ள நீர் தந்த மேன்மையான இரக்கங்களுக்காக நன்றி. எங்கள் வேலைகளை தடுக்கும் ஆகாயத்தின் அதிபதிகளின் மூலமாய் உருவாக்கப்படக்கூடிய பாரம் என்றும், மாம்சீக உறவுகளின் மூலமாய் உருவாக்கப்படக்கூடிய பாரங்கள் என்றும், தேவனாகிய கர்த்தரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஆவிக்குரிய மனுஷனால் வரக்கூடிய பாரங்கள் என்றும், மட்டுமல்லாமல் சாத்தானால் வரக்கூடிய பாரங்கள் என்கிறதை பற்றியும் நாங்கள் மெய்யாகவே கற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே இவைகளை தாண்டி கடந்து போய் தேவனுடைய விருப்பத்தை தங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்க கிருபைகளை தருவீராக. இவைகளிலே ஒன்றும் அவர்களுடைய கால்கள் சிக்கி போய்விடக்கூடாது. இவைகளை தாண்டி கடந்து போகக்கூடிய அளவிற்கான வல்லமை பெற்ற ஒரு மக்களாக எந்தெந்த பாரங்கள் எதன் மூலமாய் என்னை அறியாமல் என் மேல் ஏற்றி வைக்கப்படுகிறது என்பதை கற்றுக்கொண்டு அவைகளிலே நின்று நாங்கள் விலக்கப்பட நேரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாரமான காரியங்கள் யாவற்றையும் லகுவாக்கி தேவ விருப்பத்தை நிறைவாக்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பாரமான எல்லா விதமான காரியங்களையும் புறம்பாக்கி ஆவிக்குரிய நிலைகளிலே நீங்களும் நானும் எழும்ப ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவ சாயலாக உருவாக்கப்படக்கூடிய மறுரூபத்தின் முழுமையை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.